வெல்கம் பேக் டு ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ். நான் உங்க ட்ரேடிங் மென்டார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். எந்தெந்த கேண்டில்ஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா ஹேமர் கேண்டில், இன்வெர்டட் ஹேமர், தோஜி கேண்டில், புல்லிஷ் எங்கல்ஃபிங், பேரிஷ் எங்கல்ஃபிங். ஸோ இந்த 5 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது போக இந்த 5 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து எந்த பிளேஸில் வந்தால் வேலிடாக இருக்குங்கிறதையுமே நான் உங்களுக்கு ரியல் சார்ட்லையுமே எக்ஸ்பிளைன் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஹேமர் கேண்டிலை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஹேமர் கேண்டில் எந்த இடத்துல வந்தால் வேலிடா இருக்கும், எதனால இந்த ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆகுதுங்கிறத ஒரு சின்ன டிராயிங் மூலியமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல நான் சில டிராயிங் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக ஃபர்ஸ்ட் டிராயிங்ல பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சப்போர்ட் ஜோன் இருக்கு, ஓகேவா. ஸோ சப்போர்ட் ஜோன் இங்கே இருக்கு. ஸோ சேம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெசிடென்ஸ் இருக்கு, ஓகே. இப்போ மார்க்கெட்ல கரெக்டாக இந்த பிளேஸ்ல பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் ஜோனை டச் பண்ணியிருக்கு. சப்போர்ட் ஜோனை டச் பண்ணதும் இல்லாமல் உங்களுக்கு ஹேமர் கேண்டிலுமே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ கேண்டில் வர்றது முக்கியம் இல்லை, கேண்டில் எந்த பிளேஸ்ல வருதுங்கிறது தான் முக்கியம். இப்போ நமக்கு சப்போர்ட் ஜோன் டச் பண்ணி சப்போர்ட் ஜோன்ல நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒன்ஸ் அந்த ஹேமர் கேண்டில் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஹேமர் கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ், ப்ரீவியஸ் ஒரு ஹை இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் டார்கெட் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 1:2 டார்கெட் வைக்கலாம். ஸோ ஹேமர் இந்த கேண்டில் வரது முக்கியம் இல்லை, கேண்டில் வர பிளேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஹை அண்ட் லோ இருக்கு, ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபிபனாச்சி ட்ரா பண்றோம். ஸோ ஃபிபனாச்சில கரெக்டா இந்த இடத்துல நமக்கு 0.618 டச் பண்ணி ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆகுது, ஓகே. ஸோ அப்போ நமக்கு 0.5 வந்து 0.618 வந்து டேப் பண்ணிருச்சு, ஹேமர் கேண்டிலுமே கிரியேட் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் அந்த ஹேமர் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் ஹேமர் கேண்டில் கீழே வைக்கிறீங்க, டார்கெட்டை இதுக்கு முன்னாடி வந்து ஹைல வைக்கிறீங்க, இல்லைன்னா 1:2 வைக்கிறீங்க, ஓகே. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக். இப்போ அந்த ஆர்டர் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆர்டர் பிளாக், எஃப்இஜி இந்த மாதிரிலாம் பார்ப்பீங்கல்ல. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு, ஓகே. ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டிலுமே ஃபார்ம் ஆயிருக்குன்னா நீங்க அந்த இடத்துல இருந்து லாங் பொசிஷன் எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அங்கே லாங் பொசிஷன் எடுக்கிறீங்க, ஹேமர் கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, ப்ரீவியஸ் ஹைல உங்களோட டார்கெட் வைக்கிறீங்க. ஸோ அவ்வளவுதான். கேண்டில் வரது முக்கியம் இல்லை, கேண்டில் வர பிளேஸ் முக்கியம். அதே மாதிரி தான் ஆர்டர் பிளாக்குமே. ஸோ உங்களுக்கு இப்போ பாருங்க, ஆர்டர் பிளாக்குமே ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆயிருக்கு, ஓகே. வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டில் இந்த இடத்துல கிரியேட் ஆகுதுன்னா ஹேமர் கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, 1:2 டார்கெட் வைக்கிறீங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு இடத்த டச் பண்ணது பார்த்தீங்களா, அதாவது சப்போர்ட் ஜோன், ஆர்டர் பிளாக், இல்லைன்னா ஃபிபனாச்சியோட 0.618, 0.5, அதுக்கப்புறம் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் பிளேஸ், அதாவது ஒரு நல்ல இடத்த டச் பண்ண உடனே உங்களுக்கு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆகுதுன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு சொல்றது, ஓகே நாங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் மேலே போகுது, இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆகும்போது மார்க்கெட் உங்ககிட்ட என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நான் ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணிட்டேன். ஸோ ஃபேர் வேல்யூ கேப்ல எனக்கு பையர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல வந்து பெரிய ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய ரெட் கேண்டில் இவ்வளோ பெருசு வந்திருக்கு. ஒன்ஸ் இவ்வளோ பெருசா வந்த கேண்டில் பிக்கு பெருசா விட்டுட்டு பாடியை சின்னதா முடிக்குது, அதாவது அந்த ஹேமர் கேண்டில் ஷேப்ல முடிக்குது. அப்போ ஒன்ஸ் நாங்கள் எஃப்இஜே டேப் பண்ண உடனே பையர்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இண்டிகேட் கிடைச்ச உடனே நீங்க ஹேமர் கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்து ஹேமர் கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட்டை 1:2 ஆர் இதுக்கு முன்னாடி வந்து ஹைல வச்சீங்கன்னா நீங்க பயப்படாம ட்ரேட் ரன் பண்ணி அப்படி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நீங்க டேரக்டா ரியல் ட்ரேட் போகாம ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அதாவது டெமோ ட்ரேட் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ட்ரேடிங் வியூலாம் பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ சேம் தான் எல்லா கேண்டலுக்குமே இதே தான் நடக்கும். இது வந்து ஹேமர் கேண்டலுக்கு மட்டும் கிடையாது, இன்வெர்டட் ஹேமர், அப்புறம் எங்கல்ஃபிங், புல்லிஷ் எங்கல்ஃபிங், பேரிஷ் எங்கல்ஃபிங், தோஜி கேண்டில் எல்லாத்துக்குமே சேம் ஃபார்மேஷன் தான். கேண்டில் வரது முக்கியம் இல்லை, கேண்டில் வர பிளேஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இருங்க, இப்போ இந்த இதை அப்படியே நம்ம வந்து டிலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்வெர்டர் ஹேமரை பத்தி பார்க்க போறோம். ஸோ சேம் கான்செப்ட் தான். ஹேமர் கேண்டிலை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்ட், இன்வெர்டர் ஹேமரை பொறுத்தளவுக்கு டவுன் ட்ரெண்ட். இப்போ இதையுமே உங்களுக்கு நான் ட்ராப் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ கரெக்டாக இந்த இடத்த நோட் பண்ணி பாருங்களேன். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்த உங்களுக்கு டேப் பண்ணுதா. ஸோ இங்கே உங்களுக்கு ஏற்கனவே ரெசிடென்ஸ் ஜோன் இருக்கு, ஓகே. ரெசிடென்ஸ் லைன் உங்களுக்கு ஏற்கனவே அங்கே இருக்கு. ரெசிடென்ஸ் லைனை டேப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு இன்வெர்டர் ஹேமர் கிரியேட் ஆகுது. ஒன்ஸ் ரெசிடென்ஸ் லைனை டேப் பண்ண ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு.
அது போக உங்களுக்கு இன்வெர்டர் ஹேமர் கிரியேட் ஆகும்போது ஓகே மார்க்கெட் இங்க இருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆக போகுதுங்கிற இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல இன்வெர்டர் ஹேமர் கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸை இன்வெர்டர் ஹேமருக்கு மேலே வச்சுட்டு டார்கெட்டை இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் ஹைல வைக்கிறீங்க. அது இல்லைன்னா அதுக்கு கீழே ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்திருக்கும், அந்த இடத்துல வைக்கிறீங்க. அதாவது 1:2 or 3 இந்த மாதிரி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் கொடுக்க போகிற மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரும். ஸோ உங்கள் டார்கெட் ஹிட் ஆயிடும். ஸோ இது ரெசிடென்ஸ் லைனில். ஓகே, இப்போ இதே வந்து உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்பில் சேம் கான்செப்ட்லேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டில் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகுது. ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு இன்வெர்டர் ஹேமர் கிரியேட் ஆகுதுன்னா நீங்கள் இன்வெர்டர் ஹேமர் முடிஞ்சக்கப்புறம் என்ட்ரி எடுத்துட்டு ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, டார்கெட்டை 1:2 வைக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ட்ரேட் ஹிட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி தான் ஆர்டர் பிளாக், அப்புறம் ஃபிபனாச்சியை பொறுத்தளவுக்கு 0.5 ஆர் 0.618 ரெண்டில் எதை டேப் பண்ணாலும் ஓகே. அதை டேப் பண்ணிட்டு உங்களுக்கு இன்வெர்டர் ஹேமர் கிரியேட் ஆகுதுன்னா ஒன்ஸ் அங்கே என்ட்ரி எடுத்துட்டு நீங்கள் இன்வெர்டர் ஹேமருக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைங்க. அதே மாதிரி ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்வெர்டர் ஹேமர் கிரியேட் ஆச்சுன்னா அந்த ஆர்டர் பிளாக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சாலும் ஓகே, இல்லைனா இன்வெர்டர் ஹேமருக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சாலும் ஓகே. ஸோ டார்கெட் ஸ்டாப் லாஸை வந்து என்றைக்குமே வந்து கரெக்டாக வைக்க பாருங்க. எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் வைக்கிற மாதிரி என்றைக்குமே நோட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் கேண்டில் ஸ்டிக் வரது முக்கியம் இல்லை, கேண்டில் ஸ்டிக் வர பிளேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ சப்போர்ட் ஜோன், இது ஃபிபனாச்சி, ஆர்டர் பிளாக், ஸோ இந்த மாதிரி ஒரு வேலிடான பிளேஸில் அந்த கேண்டில் ஸ்டிக் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூபலாக இருக்கும். இப்போ நம்ம 2 கேண்டில் ஸ்டிக் பற்றி பார்த்துட்டோமா? ஸோ இந்த 2 கேண்டில் ஸ்டிக்கை இப்போ நான் உங்களுக்கு ரியல் சார்ட்டில் காட்டுறேன் பாருங்க. ரியலாக மார்க்கெட் மூவ் ஆயிருக்கிற இடத்துல உங்களுக்கு நான் இந்த 2 கேண்டிலுமே வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன மூவ்மெண்ட் கொடுத்துருக்குங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ மாதிரி காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்த பாருங்களேன், உங்களுக்கு ஒரு இன்வெர்டர் ஹேமர் எக்ஸாம்பிள் கிடைச்சிருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ண உடனே ஒரு இன்வெர்டர் ஹேமர் வந்திருக்கு. ஸோ இன்வெர்டர் ஹேமர் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ என்ட்ரி எடுத்துட்டு ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே ஸ்டாப் லாஸ் ஆர் இன்வெர்டர் ஹேமருக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் 1:2 வைக்கிறீங்க. 1:2 or 3 உங்கள் ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு ஒன்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க மார்க்கெட் அடுத்து என்ன மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இன்வெர்டர் ஹேமர் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்திருக்கீங்க, அப்படியே மார்க்கெட் டைரெக்டாக உங்கள் டார்கெட்டை நோக்கி போகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து ரேண்டமான பிளேஸில் இன்வெர்டர் ஹேமர் எனக்கு வரல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல டச் பண்ணக்கப்புறம் எனக்கு ஒரு இன்வெர்டர் ஹேமர் அந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கா? ஸோ அதனால தான் நாங்கள் என்ட்ரி எடுத்தேன். ஸோ வர பிளேஸ் முக்கியம், கேண்டில் ஸ்டிக் வர பிளேஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நான் அதே மாதிரி உங்களுக்கு அப் ட்ரெண்டுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்த பாருங்களேன். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ ஒன் சப்போர்ட் ஜோனில் மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சின்ன டவுன் மூவ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு கன்ஃபர்மேஷனே கிடைக்கல. ஓகே, ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு கன்ஃபர்மேஷனே கிடைக்கல. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனை டேப் பண்ண உடனே நல்லா இந்த இடத்த நோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. தெரியுதா? ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நான் இங்கேருந்து லாங் பொசிஷன் எடுக்கிறேன். ஹேமர் கேண்டில் முடிஞ்சக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்கிறேன். அந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 ஆர் இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் லைக், அதாவது இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ல என்னோட டார்கெட்டை வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மார்க்கெட் என்னோட ட்ரேடை ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ கேண்டில் ஸ்டிக் வர பிளேஸ் ரொம்ப முக்கியம். ரேண்டமான பிளேஸில் கேண்டில் ஸ்டிக் வந்துச்சுன்னு சொல்லி ட்ரேட் எடுத்துடாதீங்க, கண்டிப்பாக லாஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஹேமர் கேண்டில், இன்வெர்டர் ஹேமர் எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோம், ரியல் சார்ட்டோட எக்ஸாம்பிளுமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எங்கல்ஃபிங் கேண்டில் பற்றி பார்க்கலாம். அதாவது புல்லிஷ் எங்கல்ஃபிங். புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் வந்து உங்களுக்கு என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டை குறிக்கும். ஸோ இதையுமே உங்களுக்கு ஒரு சின்ன டிராயிங்காகவே உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் நோட் பண்ணி பாருங்க, நான் ட்ரா பண்ணுறேன். கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா கடைசியாக ஒரு கேண்டில், அந்த கேண்டிலோட ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில் தான் முடிஞ்சிருக்கும். அதாவது ஒரு பாடியில் இல்லைனா மேலேயும் கீழே விக்கு வச்சு ஒரு சின்ன பாடியில் அந்த மாதிரி கேண்டிலாம் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். அது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணிருச்சா? ஸோ டச் பண்ணக்கப்புறம் அடுத்த கேண்டில் வர கேண்டில் உங்களுக்கு பெரிய கிரீன் கேண்டிலாக இருக்கணும். அதாவது முன்னாடி வந்த கேண்டில் ரெட் கேண்டிலாக இருக்கணும். ஒன்ஸ் உங்களுக்கு எஃப்இஜே டேப் பண்ணக்கப்புறம் ஒரு பெரிய கிரீன் கேண்டில். இப்போ இந்த இடத்துல இந்த 2 கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த எஃப்இஜே டேப் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த 2 கேண்டில் ஃபார்மேஷனில் வந்திருக்கு. இப்போ டேப் பண்ணி முடியும் போது உங்களுக்கு இந்த ரெட் கேண்டில் முடிஞ்சிருக்கு. டேப் பண்ணி அந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆன போது உங்களுக்கு இவ்வளோ பெரிய கேண்டில் ரெட் கேண்டில் எதனா கிரீன் கேண்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த 2 கேண்டில் எது பவர்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு? ரெட் கேண்டில் விட கிரீன் கேண்டில் தான் பெருசாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நாங்கள் ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் செல்லர்ஸுக்கு நாங்கள் கீழே போக இடம் கொடுக்க மாட்டோம்.
அதனால நாங்க திருப்பி மார்க்கெட்டை மேலே கொண்டு போறோம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த எங்கல்ஃபிங் கேண்டில். எங்கல்ஃபிங்க்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரிய கிரீன் கேண்டில் இதுக்கு முன்னாடி வந்து ரெட் கேண்டில ஃபுல்லா எங்கில் பண்ணிருச்சு, அதாவது ஃபுல்லா சாப்பிட்டுருச்சுங்கிறது மாதிரி. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய கிரீன் கேண்டில் வந்து இந்த சின்ன ரெட் கேண்டில ஃபுல்லா முழுங்கிருச்சா, ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் உங்ககிட்ட சொல்லுது. நெக்ஸ்ட் நீங்க இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கா, ஸோ அந்த முடிஞ்ச கிரீன் கேண்டிலுக்கு முடிஞ்சக்கு அப்புறம் தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். எடுத்துட்டு இந்த கீழே எஃப்இஜிக்கு கீழே ஆர் அந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 டார்கெட் வைக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ கரெக்டா எஃப்இஜி டேப் பண்ணிடுச்சு. டேப் பண்ணிட்டு உங்களுக்கு அங்க வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல புல்லிஷ் எங்கல்ஃபிங் முடிஞ்சிருக்குன்னா நீங்க ஃபேர் வேல்யூ கேப் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் 1:2 ஆர் அதுக்கு முன்னாடி வந்த ஹைக்கு முன்னாடி நீங்க வைக்கலாம். ஸோ அது மாதிரி வைக்கும்போது மார்க்கெட் இப்போ இதுக்குள்ள ரன் ஆக ஆரம்பிக்கும். ஃபேர் வேல்யூ கேப் டேப் பண்ணி மேலே போயிட்டு ஒன்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி ஆக்டிவ் பண்ணியிருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் தோற மாதிரி வரும், மேலே கீழே மேலே கீழே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா உங்க டார்கெட் ஹீட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா தான் மேலே போவோம். ஸோ அந்த நேரத்தில் நீங்க இப்போ இந்த இடத்துலலாம் பாருங்களேன், ஸ்டாப் லாஸ் நோக்கி கீழே வராம பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து பதட்டப்படக்கூடாது, ஒருவேளை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருமோன்னு. ஸோ நான் ஸ்டார்டிங் வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா மார்க்கெட் டைரக்டா போகாது, ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு தான் போகும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஆர்டர் பிளாக், அப்புறம் ஃபிபொனாச்சியில் 0.618, 0.5 இது எல்லா இடத்துலையுமே டேப் பண்ணி உங்களுக்கு புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்துச்சுன்னா நீங்க வந்து அப் ட்ரெண்டுக்கு எடுக்கலாம். ஸோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வர இடம் ரொம்ப முக்கியம், நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது ஒன்றை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அப்படி இதுக்கு இது என்ன பேரிஸ் எங்கல்ஃபிங் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளுமே காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. கரெக்டாக இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பேரிஸ் எங்கல்ஃபிங்கை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன் கேண்டிலா இருக்கும், செகண்ட் கேண்டில் பெரிய ரெட் கேண்டிலா இருக்கும். ஸோ சேம் கான்செப்ட் தான், இருங்க அதையுமே நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ அப் ட்ரெண்ட்ல இருந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க, நான் இதையுமே நம்ம சின்னதாக ஒரு டிராயிங் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்ஸ் அந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ண உடனே உங்களுக்கு என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஸ் எங்கல்ஃபிங் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நான் அந்த கேண்டில்ஸ்டிக் ஏற்கனவே ட்ரா பண்ணி காமிச்சேன்னா, ஸோ அதையுமே திருப்பி நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு சின்னதாக ஒரு கிரீன் கேண்டில் வருது, ஒரு சின்னதாக ஒரு கிரீன் கேண்டில், அதுக்கப்புறம் அது முடிஞ்சக்கப்புறம் ஒரு பெரிய ரெட் கேண்டில். ஸோ இப்போ அந்த கிரீன் கேண்டில் இந்த ரெட் கேண்டில் ஃபுல்லாக எங்கில் பண்ணிருச்சு, அதாவது ஃபுல்லாக ஈட் பண்ணிருச்சு. இப்போ ஸ்ட்ராங்காக என்ன இருக்கு, ரெட் கேண்டில் தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல மார்க்கெட் உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மார்க்கெட்டை அப் ட்ரெண்ட் கொண்டு போக இதுக்கப்புறம் எங்களுக்கு வழி இல்லை, ஸோ செல்லர்ஸ் ஆக்டிவ் ஆக போறாங்க அப்படிங்கிறத மார்க்கெட் உங்ககிட்ட சொல்லுது. ஸோ அந்த நேரத்தில் நீங்க எங்கல்ஃபிங் முடிஞ்சக்கப்புறம் எங்கல்ஃபிங் முடிஞ்ச இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸுக்கு முன்னாடி இந்த ஹை ஃப்ரீ ஆர்டர் பிளாக் பொறுத்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஹைல வைக்கலாம், இல்லைனா ஆர்டர் பிளாக் கீழே வைக்கலாம் ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற சப்போர்ட் ஜோன்ல நீங்க டார்கெட் வச்சுக்கலாம். அப்படியே உங்களுக்கு அந்த இடத்துல வைக்க பயமா இருந்துச்சுன்னா 1:2, அதாவது உங்க ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போகலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எங்கல்ஃபிங்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையுமே உங்களுக்கு நான் இப்போ ரியல் சார்ட்ல எக்ஸாம்பிளா காட்டுறேன் வாங்க. இப்போ இந்த இடத்த நோட் பண்ணி பாருங்களேன், இந்த இடத்துல உங்களுக்கு எங்கல்ஃபிங் நடந்திருக்கு, அதாவது நான் சொன்ன சேம் கான்செப்டே நடந்திருக்கு, பேரிஸ் எங்கல்ஃபிங் நடந்திருக்கு. அதாவது இந்த ரெண்டு கேண்டில் நோட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரெண்டு கேண்டில் உங்களுக்கு தெரியுதா, ஃபர்ஸ்ட் வந்த கேண்டில் வந்து கிரீன் கேண்டில், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்பதான் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்த கேண்டில் வந்து கிரீன் கேண்டில் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு, செகண்ட் ரெட் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல எந்த கேண்டில் உங்களுக்கு பெருசா தெரியுது, கிரீன் கேண்டிலை விட ரெட் கேண்டில் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ கிரீன் கேண்டில ரெட் கேண்டில் ஃபுல்லா எங்கில் பண்ணிருச்சு. இப்போ இது வந்த பிளேஸுமே முக்கியம்னு சொல்லியிருப்பேன், ஞாபகத்துல இருக்கா. ஸோ இப்போ இந்த இடத்த பாருங்களேன். ஸோ ஏற்கனவே மார்க்கெட் உங்களுக்கு இந்த இடத்த டேப் பண்ணி இருந்திருக்கு. ஸோ அந்த ஏற்கனவே போன ஹையில இருந்து நீங்க இப்போ ஒரு சப்போர்ட் ஜோன், அதாவது ரெசிடென்ட் ஜோன் வந்து கிரியேட் பண்றீங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிடென்ட் ஜோன் கிரியேட் ஆயிருக்கா, அப்போ நீங்க என்ன பண்ணணும், எங்கல்ஃபிங் நடந்திருக்கு, ரெசிடென்ஸ் லைனுமே டேப் பண்ணிருக்கு, அதுவும் இல்லாம பேரிஸ் எங்கல்ஃபிங்குமே நடந்திருக்கு. அப்போ நீங்க செல் பொசிஷன் எடுத்து ஒன்ஸ் எங்கல்ஃபிங் கேண்டில் முடிஞ்சக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கிறீங்க, ஸ்டாப் லாஸை அந்த முன்னாடி ஒரு ரெசிடென்ஸ் லைன் எடுத்துருக்கீங்களா, அந்த ரெசிடென்ஸ் லைனுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. டார்கெட் 1:2 ஆர் 3 இந்த மாதிரி உங்க ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி, இல்லைனா இதுக்கு முன்னாடி வந்து சப்போர்ட் ஜோன், அதுக்கு முன்னாடி ஒரு கீழே வந்து டேப் பண்ணிருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த இடத்துல டேப் பண்ணிருக்கு, ஸோ இந்த இடத்துல நீங்க டார்கெட் எடுக்கலாம். அது அப்படி உங்களுக்கு இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துலயுமே ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ டார்கெட்டை பொறுத்தளவுக்கு எங்கெல்லாம் சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு, ஆர்டர் பிளாக் சப்போர்ட் ஜோன் ஃபேர் வேல்யூ கேப் எங்க கிரியேட் ஆயிருக்கும், ஸோ நீங்க அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக நமக்கு சப்போர்ட் ஆனது இந்த இடத்துல, ஸோ நான் அந்த இடத்துல வச்சுட்டேன். எனக்கு ரிவார்டு பார்த்தீங்கன்னா 1:7.5 கிடைச்சிருக்கு. ஸோ இது பேரிஸ் எங்கல்ஃபிங். இப்போ புல்லிஷ் எங்கல்ஃபிங்ல உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன்.
இப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துல உங்களுக்கு புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்திருக்கு. கரெக்ட்டா? இந்த இடத்துல இந்த 2 கேண்டில் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 2 கேண்டில் ஃபார்ம் கிரியேட் ஆயிருக்கா? இதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எந்த கேண்டில் சிறுசா இருக்கு நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வர கேண்டில் புல்லிஷ் என்கல்ஃபிங்கை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் வர கேண்டில் ரெட் கேண்டிலா இருக்கணும். அது சின்ன கேண்டிலா இருக்கணும். அடுத்த வர கேண்டில் கிரீன் கேண்டில், பெரிய கிரீன் கேண்டில், அதுவும் இல்லாம ரெட் கேண்டிலோட பெருசா இருக்கணும். இப்போ சேம் தான். இப்போ இந்த இடத்துல ரெட் கேண்டில் வந்து சிறுசா இருக்கு. கிரீன் கேண்டில் அதை விட பெருசா இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெட் கேண்டில ஃபுல்லா எங்கில் பண்ணிருச்சு கிரீன் கேண்டில். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மார்க்கெட் இதுக்கப்புறம் நாங்க டவுன் ட்ரெண்ட் கொண்டு போக போறது இல்லை, இதுக்கப்புறம் நாங்க அப் ட்ரெண்ட் கொண்டு போறோம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சைன் காட்டுற மாதிரி இருக்கா? அதுவும் இல்லாம உங்களுக்கு இந்த எங்கல்ஃபிங் சும்மா ரேண்டமாலாம் வரல. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பல டைம் இந்த இடத்துல டேப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்த நல்லா பாருங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஜோன் கிரியேட் ஆயிருக்கா? ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பல டைம் டேப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி வந்த ஹையை வந்து கணக்கு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க. இங்கே உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் டேப் பண்ணிருக்கு. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா சப்போர்ட் ஜோன் இந்த இடத்துல டேப் பண்ணிருக்கு. டேப் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் நடந்திருக்கு. இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் முடிஞ்சக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ், அதாவது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இது அதுக்கு கீழே ஒரு இன்னொரு சப்போர்ட் ஜோன் இருக்கு பாருங்க, அங்கே வச்சாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருக்கிறதுல ரொம்ப லோவா வந்த கேண்டில்னா அது இதுதான். ஸோ அப்போ நீங்க அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ்ல வந்து என்னைக்குமே யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா திருப்தி, அதை பயம் இல்லாமல் இருக்கும், அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இதுக்கு முன்னாடி வந்த ஹை ஆர் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வந்த ஹை இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹை, ஸோ இந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1:2 பக்கம் டார்கெட் கிடைச்சிருக்கு. அப்படி உங்களுக்கு வந்து இன்னுமே அதிக ரிவார்டு வேணும்னா நீங்க ஜஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாம வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு பெருசு போயிருக்கணும். ஒன்ஸ் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்திருக்கு. 1:7 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து வரது முக்கியம் இல்லை, வர பிளேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம் பேரிஷ் என்கல்ஃபிங், புல்லிஷ் என்கல்ஃபிங்கை பத்தி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா தோஜி கேண்டிலை பத்தி பார்க்க போறோம். டோஜி கேண்டிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கேண்டில் ஃபார்மேஷனே இப்படி தான் இருக்கும். அதாவது சென்டரில் சின்ன பாடி, மேலேயும் கீழேயும் பெரிய விக் ஆர் சின்ன விக், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பாடி என்னைக்குமே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த டோஜி கேண்டில் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, ட்ராப் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன்ஸ் அப் ட்ரெண்ட் நோக்கி போகுது, கரெக்டாக இந்த இடத்துல இருந்து பாருங்க, இந்த இடத்த உங்களுக்கு டேப் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ சப்போர்ட் ஜோன் ஆர் ஆர்டர் பிளாக் எதுனாலும் ஓகே. இப்போ இந்த இடத்த டேப் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு தோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அப்போ மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்த டேப் பண்ணி செல்ல ஆரம்பிச்சிருக்கா. ஸோ செல் வந்து டக்குன்னு செல்லர்ஸ் எல்லாமே கீழே கொண்டு வந்தவங்க ஒன் சப்போர்ட் ஜோனை டேப் பண்ண உடனே செல்லர்ஸ் எல்லாம் கீழே கொண்டு போக முடியல. ஏன்னா அங்கே பையர்ஸுமே ரெடியாக இருக்காங்க. அது போக செல்லர்ஸ் இங்க இருந்து கீழே இறக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்க கிட்ட இதுக்கு மேலே கீழே கொண்டு போறதுக்கு எனர்ஜியுமே அவங்க கிட்ட இல்லை. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல செல்லர்ஸ் வீக் ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பையர்ஸ் நாங்கள் ரெடியாக இருக்கோம், நாங்கள் இந்த இடத்துல இருந்து பை பண்ண போறோங்கிறது அவங்க எதுவுமே சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு தான் இந்த உங்களுக்கு தோஜி கேண்டில் கிரியேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தோஜி கேண்டில் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி தோஜி கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் இதுக்கு முன்னாடி இந்த லோ ஆர் அந்த தோஜி கேண்டிலுக்கு கீழே இல்லைனா அதுக்கு கீழே உங்களுக்கு ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அப்படி இல்லை தோஜி கேண்டில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்ஸ் தோஜி கேண்டில் கிரியேட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு கிரீன் கேண்டில் வரும். அதாவது சப்போர்ட் ஜோனை டச் பண்ணுது, தோஜி கேண்டில் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அதுக்கடுத்து வர கேண்டில் கிரீன் கேண்டில் கிரியேட் ஆகும். ஸோ அந்த கிரீன் கேண்டில் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டிலாக இருந்தால் அந்த கேண்டில் முடிஞ்சக்கப்புறம் என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் அந்த தோஜி கேண்டில் கீழே வச்சுட்டு டார்கெட் இதுக்கு முன்னாடி வந்து ஹையில் வைக்கலாம். ஸோ சேம் கான்செப்ட் தான், டவுன் ட்ரெண்டுக்குமே இதே தான். ஸோ டவுன் ட்ரெண்ட் நோக்கி இப்படி மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ரெசிடென்ஸ் லைன் டேப் பண்ணுது, டேப் பண்ண உடனே உங்களுக்கு தோஜி கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு தோஜி கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்தாலும் ஓகே. அப்படி இல்லை எனக்கு கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா தோஜி கேண்டிலுக்கு அடுத்து ஒரு பெரிய ரெட் கேண்டில் வரும். ஸோ அந்த ரெட் கேண்டில் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி இந்த இடத்துல எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸை தோஜி கேண்டில் கீழே வைக்கிறீங்க, டார்கெட்டை இதுக்கு முன்னாடி வந்து ஹையில் வைக்கிறீங்க. ஸோ டவுன் ட்ரெண்ட் ஆர் அப் ட்ரெண்ட் ரெண்டுமே சேம் ஃபார்மேஷன் தான். தோஜி கேண்டில் பொறுத்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேண்டில், மார்க்கெட்டோட ட்ரெண்டை சேஞ்ச் பண்ண போறங்கிற ஒரு சைனை காட்டுறதே அந்த தோஜி கேண்டில் தான். இதையுமே உங்களுக்கு நான் ரியல் எக்ஸாம்பிளாக காட்டுறேன் வாங்க. இப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், ஒரே இடத்துல உங்களுக்கு 2 ஃபார்மேஷனுமே நடந்திருக்கு. அதாவது இந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, தெரியுதா? ஸோ இந்த கேண்டில், ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. தோஜி கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே உங்களுக்கு பக்கத்தில் வந்த கேண்டில் என்ன கேண்டில் வந்திருக்கு? கிரீன் கேண்டில் வந்திருக்கு. ஒன்ஸ் நீங்கள் வந்து தோஜி கேண்டில் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த வர கேண்டில், அதாவது பெரிய கிரீன் கேண்டில் வருதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ட்ரி வந்து இந்த இடத்துல எப்படி எடுக்க போறீங்க? ஒன்ஸ் வந்து இப்போ தோஜி கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு, கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்தாலும் ஓகே.
தோஜி கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் வைக்க போறீங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி வந்த லோ இங்கே இருக்கு. ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. அதே உங்களுக்கு ரிஸ்க் வேண்டாம், நான் வந்து அடுத்த கேண்டில் வரும்போது வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படின்னா, அடுத்த கேண்டில் உங்களுக்கு என்ன கேண்டில் ஃபுல்லா கிரீன் கேண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த கிரீன் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸை இப்போ நீங்க அந்த தோஜி கேண்டில் கீழே வச்சாலே போதும். நெக்ஸ்ட் டார்கெட்டை இதுக்கு முன்னாடி வந்த ஹை, அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஹை வந்திருக்கு. ஸோ இந்த ஹைல நீங்க டார்கெட் வச்சாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஹை வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல டார்கெட் வச்சாலுமே ஓகே. உங்க டார்கெட் ஹிட் 1:5 வரை கிடைச்சிருக்கு. ஸோ இதே இடத்துல உங்களுக்கு இன்னொரு பேரிஸுக்கான ஒரு தோஜி கேண்டில் வந்திருக்கு பாருங்க. கரெக்டா இந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு தோஜி கேண்டில் கிரியேட் ஆயிருக்கா? ஸோ தோஜி கேண்டில் கரெக்டாக எங்கே கிரியேட் ஆயிருக்கு? உங்களுக்கு ஏற்கனவே இங்கே ஒரு ரெசிடென்ட் ஜோன் ரெடியாக இருக்கு. ஸோ ரெசிடென்ட் ஜோன் ரெடியாக இருக்கு. ரெசிடென்ட் ஜோன் டேப் பண்ண உடனே உங்களுக்கு ஒன்ஸ் தோஜி கேண்டில் கிரியேட் ஆகுது. உங்கள் கண்ணு முன்னாடியே நான் செஞ்சு காமிச்சேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கா? ஸோ சப்போர்ட் ஜோனை டேப் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தோஜி கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிருக்கு. நெக்ஸ்ட் மேலே இருக்கிற ரெசிடென்ஸ் லைன் உங்களுக்கு டேப் பண்ண உடனே ஒரு தோஜி கேண்டில் திருப்பி ஃபார்ம் ஆகுது. அதாவது கீழே இருக்கும்போது ஒரு தோஜி கேண்டில், மேலே இருக்கும்போது ஒரு தோஜி கேண்டில், 2 தோஜி கேண்டில் வரும்போதுமே உங்களுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்திருக்கு. இப்போ இந்த தோஜி கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க இப்போ என்ட்ரி எடுக்கிறீங்க செல் பொசிஷனுக்கு. ஸோ செல் பொசிஷன் தோஜி கேண்டில் முடிஞ்சப்பறம் என்ட்ரி எடுத்துட்டு அந்த ரெசிடென்ஸ் லைனுக்கு மேலே டார்கெட் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கீழே இருக்கிற சப்போர்ட் ஜோன்ல நீங்க டார்கெட் வைக்கலாம். அப்படி இல்லை எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா உங்களோட பொசிஷனை அதுக்கு அடுத்து வர ஒரு ரெட் கேண்டில் இருக்கு பாத்தீங்களா? ஸோ எவ்வளவு பெரிய ரெட் கேண்டில் வந்திருக்கு, பட் ஆனால் பெரிய வீக் கூட முடிஞ்சிருக்கு. அப்பயுமே உங்களுக்கு வந்து டவுட்டா இருக்கு, பயமா இருக்குன்னா அடுத்துமே கண்டிப்பா ஒரு ரெட் கேண்டில் தான் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு தோஜி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்து அப் ட்ரெண்ட் மூவ் ஆகும்போது தொடர்ந்து 3 கேண்டில் உங்களுக்கு கிரீன் ஆர் ரெட் கேண்டில், பேரிஸை பொறுத்தளவுக்கு 3 ரெட் கேண்டில் வரும், புல்லிஸை பொறுத்தளவுக்கு 3 கிரீன் கேண்டில் வரும். ஸோ இப்போ 3வது கேண்டில் போய் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸை வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரெசிடென்ஸ் ஹைக்கு மேலே வைக்கிறீங்க. டார்கெட்டை இதுக்கு முன்னாடி கீழே இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் ஜோன்ல வைக்கிறீங்க டார்கெட்டை. ஸோ பாருங்க இந்த இடத்துலயுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 4.68 ரேஷியோ கிடைச்சிருக்கு. ஸோ ஒரே நேரத்தில் உங்களுக்கு 2 ட்ரேட் கிடைச்சிருக்கு. ஸோ கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பொறுத்தளவுக்கு இவ்வளவுதான். கேண்டில்ஸ்டிக்கை வந்து மாஸ்டர் பண்றது வந்து பெருசு இல்லை. அது வர பிளேஸ்ல இருந்து நம்ம எப்படிலாம் என்ட்ரி எடுக்கிறது, எந்தெந்த பிளேஸ்ல வந்தா கேண்டில்ஸ்டிக் வந்து வேலிடா இருக்குங்கிறத அதையுமே கண்டுபிடிச்சி நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு ட்ரிக், அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் உள்ளவங்களான ட்ரேடா மாறலாம். அதுக்கு நீங்க ரியல் ட்ரேட்ல டைரக்டா போய் போடக்கூடாது, டெமோ அக்கௌண்ட்ல ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்னென்ன கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பத்தி பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். 5 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ அந்த 5 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தியுமே இப்போ நம்ம வந்து வீடியோல ஃபுல்லா பார்த்துட்டோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கொஞ்சமாவது உங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சிருக்கு, ஓகே புரிஞ்சிருக்கு, எங்களுக்கு வந்து தெளிவா இருக்கு ப்ரோ, இல்லைன்னா கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் கொஞ்சமாவது கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு எந்த கமெண்ட்டுமே வருது இல்லை, சப்ஸ்கிரைபுமே பெருசாக வருது இல்லை. ஸோ எனக்கு வந்து வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஏற்கனவே ஒரு ட்ரேடர், எனக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்தால் தான் நமக்கு வந்து இப்போ நீங்களே பாருங்களேன், ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த இடத்துல இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகுதுன்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ லாஸ் ஆயிடுச்சுன்னு எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் நான் வீடியோ வந்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ஓரளவுக்கு ஒரு சின்ன சப்ஸ்கிரைபர், கமெண்ட், லைக் ஏதாவது கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.